இந்த வீடியோல 5 to 15 இயர்ஸ் வரைக்கும் இன்வெஸ்ட் அண்ட் ஃபர்கெட் ஸ்டாக்ஸ் என்னலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஏதோ சும்மா ரேண்டமா நம்ம இந்த ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண போறது இல்ல. ஒன்னுத்துக்கும் வேலிட் ரீசன்ஸை பார்த்து 15 இயர்ஸ்க்கு இந்த ஸ்டாக் எப்படி சர்வே ஆகும் அப்படிங்கறத கம்ப்ளீட்டா பார்க்கலாம். டிஸ்க்ளைமர், நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. எந்த ஸ்டாக்ஸையுமே நான் உங்களை வாங்குங்க அப்படின்னு சொல்ல வரல. இது எல்லாத்துக்குமே ரொம்பவே ஸ்ட்ராங்கான பிசினஸ் மாடல்ஸும் ஃபண்டமெண்டல்ஸும் இருக்கு அப்படிங்கிறதுனால நான் என்னுடைய அனாலிசிஸை உங்களுக்கு தரேன். இதுக்கு மேல பார்த்து வாங்க வேண்டியது உங்க இஷ்டம். நான் விக்னேஷ், ஃபைனான்ஸ் டிப்ஸ், வி வேல்யூ யுவர் டைம். இந்த வீடியோல வேல்யூவேஷன் அதிகமா இருக்கிற ஸ்டாக்ஸ்மே பிசினஸ் மாடல் நல்லா இருக்கு அப்படிங்கிறதுனால நான் சஜஸ்ட் பண்ணியிருப்பேன். அதுக்கு ஆல்டர்னேட்டிவா உங்களுக்கு வேல்யூவேஷன் கம்மியா இருக்கக்கூடிய செகண்ட் ஸ்டாக்மே சொல்லியிருப்பேன். ஸோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் கம்பெனியா நான் ஐடென்டிஃபை பண்ணது HDFC பேங்க். இந்த இன்வெஸ்ட் அண்ட் ஃபர்கெட் அப்படிங்கிற கான்செப்ட் என்னன்னா, ரொம்பவே ஸ்ட்ராங்கான பிசினஸ் மாடல்ஸ் இருக்கணும், அட் த சேம் டைம் ஸ்ட்ராங்கான ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கணும். அப்பதான் ஒரு ஸ்டாக் இந்த மாதிரி லாங் டர்முக்கு சர்வை ஆகுங்கிற நம்பிக்கை நமக்கு வரும். இந்த இடத்துல எந்த ஒரு பிசினஸ் டெவலப் ஆகணும், இந்தியா டெவலப் ஆகணும் அப்படின்னா பேங்கிங் செக்டர் டெவலப் ஆகி தான் ஆகணும். அந்த பேங்க்ல இருக்கக்கூடிய மார்க்கெட் லீடர் HDFC பேங்கோட டெவலப்மெண்ட் அதிகமா இருக்குங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. மோர் ஓவர், ஒரு கண்ட்ரி வளர்ந்துட்டே போகுது அப்படின்னா அந்த கண்ட்ரில இருக்கிற பிசினஸ் மட்டும் இல்ல, மக்களுமே அதிகமா லோன் வாங்குவாங்க. இன்னைக்கு எக்ஸாம்பிளுக்கு அமெரிக்கால தான் ஹையஸ்ட் லோன்ஸ் இருக்கு. ஸோ அதிகமா லோன்ஸ் வாங்குறதுனால இந்த மாதிரியான மார்க்கெட் லீடர் இருக்கக்கூடிய HDFC பேங்க்கு பெரிய அட்வான்டேஜ் வருங்கிறத நான் நம்புறேன். ஆனா இந்த ஸ்டாக் இப்ப கரண்டா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற வேல்யூவோட கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்னால இதை கவலை இல்லைன்னு சொல்லி வாங்குறவங்க வாங்கலாம். அப்படி இல்ல, எனக்கு இந்த வேல்யூ இன்வெஸ்டிங் தான் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இதுக்கு ஆல்டர்னேட்டிவா நான் சூஸ் பண்ணிருக்கிறது IDFC ஃபர்ஸ்ட் பேங்க். ரெண்டாவதா இன்வெஸ்ட் அண்ட் ஃபர்கெட் ஸ்டாக் என்னன்னு பாத்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ். எலக்ட்ரிக் வெஹிக்கிள் செக்மெண்ட்குள்ள வந்தோம் அப்படின்னா இவங்களுக்கு ஒரு ஹியூஜ் ஃபியூச்சர் இருக்குங்கிறது எல்லாருமே ஒத்துப்பீங்க. பட் இவங்களுக்கு கூடவே ஒரு ப்ராப்ளமுமே இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபாரின் காம்படிட்டர்ஸ். இன்னைக்கு இருக்கிற BYD இருந்து டெஸ்லா வரைக்கும் எல்லாருமே இந்தியாக்குள்ள வந்தாங்க அப்படின்னா இந்த கம்பெனிக்கு அது ப்ராப்ளமா தான் இருக்கும். பட் ஸ்டில் இவங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனிஸ் எல்லாமே ஹையர் எண்ட் ஆஃப் மார்க்கெட், ஒரு 20 லட்சத்துக்கு மேலே இருக்கிற காரை தான் விற்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. பட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கார்ஸ் எல்லாமே இந்த டாடா மோட்டார்ஸ் தான் EVல பண்ணுவாங்க. அதுல இவங்களுக்கு ஒரு ஹெவி ப்ராஃபிட் இருக்கும். இது தவறையுமே ஹை பட்ஜெட் கார்ஸ்லையுமே இவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் வந்துட்டு தான் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் மோஸ்டா இந்தியாக்குள்ள வந்து கம்பெனி ஆரம்பிக்கும் போது கரெக்டாக இந்தியன் மார்க்கெட்ல இருக்கிற ஒரு பிளேயர் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் அவங்களுடைய பிசினஸ் ஆரம்பிப்பாங்க. அதனால தான் டெஸ்லாவுமே டாடா கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி அவங்களுடைய பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த பார்ட்னர்ஷிப் மூலமா ஹை அண்ட் கார்ஸ்லையுமே இவங்களுக்கு ஒரு ரெவன்யூ வந்துட்டு இருக்கும். என்னது, இவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் வேணுமா? இவங்களே அண்டர் வேல்யூட தான் இருக்காங்க. இவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவா சொல்லணும் அப்படின்னா இதே மாதிரி பிசினஸ் மாடல் ஸ்ட்ராங்கா இருக்கு, பட் வேல்யூஷன் கொஞ்சம் அதிகமா இருக்கிற ஒரு ஸ்டாக்கை சொல்றேன், டாடா பவர். இந்த EV செக்மெண்ட் எந்த அளவுக்கு வளருதோ டாடா பவரும் அதே அளவுக்கு வளரும். இவங்க கிரீன் எனர்ஜி, கிளீன் எனர்ஜி அப்படிங்கிற மோட்டிவ்ல போயிட்டு இருக்காங்க. ஸோ அதனால இந்த EV ஸ்டாக்ஸ் எல்லாத்துக்குமே கரண்ட் சப்ளை பண்றதுக்கு பவர் ஸ்டேஷன்ஸ் உருவாக்குறதா இருக்கட்டும், எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன் எல்லா இடத்துலையுமே இந்த டாடா பவருக்கு ஒரு ஹெவி ஃபியூச்சர் இருக்கு நான் நம்புறேன். பட் வேல்யூஷன் கொஞ்சம் அதிகமா இருக்கு. மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஈஸியான ஒரு பெட், டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியா இஸ் ஈக்குவல் டு டாடா. ஸோ டாடா அப்படிங்கிற அந்த பிராண்ட் நேம் ஃபெயிலியரே ஆகாதுங்கிற நம்பிக்கை எனக்கு அபரிதமா இருக்கு. 15 வருஷம் கழிச்சு மேபி 1-2 பிசினஸ் சொன்னா போயிருக்கலாம், இப்போ பக்கமா போன மாதிரி. பட் மொத்த டாட்டாஸுமே திவால் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எந்த ஒரு ஐடியாவுமே கிடையாது. ஸோ டாட்டா இருக்கிற அபரிவித நம்பிக்கையின் காரணமாக மட்டுமே நான் இந்த டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் சூஸ் பண்றேன். இந்த டாட்டாஸ்க்கு பெரிய பிசினஸ் ஃபியூச்சர் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா நீங்களுமே இதை சூஸ் பண்ணலாம். பட் இவங்களுக்குமே உங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் வேணும் அப்படின்னு தோணுச்சுன்னா பஜாஜ் ஹோல்டிங்ஸ் ஒரு நல்ல ஆல்டர்னேட்டிவா இருக்கும். இவங்க என்னதான் ஆட்டோ செக்மெண்ட்ல ஒரு பிக் பிளேயரா இருந்தாலும் ஃபினான்ஸ் செக்மெண்ட்லயுமே நல்ல டெவலப்மெண்ட் வந்துட்டாங்க. ஸோ இவங்களுக்குமே ஒரு ஃபியூச்சர் இருக்குங்கிறத நான் பார்க்குறேன். ஃபோர்த் கம்பெனி காஷன். இது ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி. நான் வாங்கணும்னு சொல்லல. இவங்க பேரு முத்தூட் மைக்ரோ ஃபைனான்ஸ். பேசிக்கா இவங்க அன்ரீச்சபிள் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு லோன்ஸ் தராங்க. எல்லா பேங்க்ஸ் அண்ட் NBFCs இவங்களுக்குலாம் லோன் தர முடியாது, இவ்வளோ கம்மி காசு 10,000 5,000 லோன் தர முடியாதுன்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்ச மக்கள் கிட்ட அதிகமா லோன்ஸை புஷ் பண்ணக்கூடிய கம்பெனிஸா ஸ்பண்டானா ஸ்பூர்த்தி, கிரெடிட் ஆக்சஸ் கிரேமன் வர மாதிரி இந்த முத்தூட் மைக்ரோ ஃபைனான்ஸுமே வரும். இந்த இடத்துல என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு யாருமே லோன் தரல அப்படிங்கிறனால அதிக இன்ட்ரெஸ்ட் ரேட் சார்ஜ் பண்ணலாம். ஆனா இந்த இடத்துல அதிகமான கடன்கள் திருப்பி வராம போகும், NPA இன்க்ரீஸ் ஆகும். பட் இதை பேக் பண்றதுமா முத்தூட் மைக்ரோ ஃபைனான்ஸ்ல இன்னொரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, இது கம்ப்ளீட்டாவே கோல்டு பேஸ்ட் லோன்ஸ் தான். ஸோ கடன் வாங்கிட்டு யாராவது திருப்பி தரல அப்படின்னாலும் கோல்டு மூலமா இவங்க NPA ரெக்கவரி பண்ணிடுவாங்க. ஸோ இந்த கம்பெனிக்கு இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் போகும். இது மைக்ரோ ஃபைனான்ஸ்ல இருக்கிறதுனால இப்ப கரண்ட் ப்ராப்ளம்ல அந்த செக்டார் இருக்கிறதுனால அண்டர் வேல்யூடா என் கண்ணுக்கு படுது. இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஒன்று வேணும்னு சொன்னீங்கன்னா, லார்ஜ் கேப்ல ரொம்பவே ஸ்ட்ராங் பிசினஸ் மாடல் இருக்கிற ஒரு கம்பெனி, பட் வேல்யூஷன் கொஞ்சம் அதிகமா இருக்கிறது சோழமண்டலம் ஃபினான்ஸ் லிமிடெட். இந்த கம்பெனி பேசிக்கா முருகப்பா குரூப் போடுறது சவுத் இந்தியன் டாட்டாஸ்னே சொல்லுவாங்க. ஸோ இந்த கம்பெனிக்கு ஒரு ஹியூஜ் ஃபியூச்சர் இருக்குங்கிறத நான் நம்புறேன். ஃபிஃப்த் கம்பெனி, அகைன் நான் ஒரு காஷன் கொடுத்துட்றேன். இது கொஞ்சம் ரிஸ்கியான ஸ்டாக் தான், பட் ஃபியூச்சர் நல்லா இருக்கு, பிசினஸ் மாடல் ரொம்பவே நல்லா இருக்குன்னு நான் நம்புறேன். ராலிஸ் இந்தியா. இதுவுமே ஒரு டாடா ஸ்டாக் தான். பட் இவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு ஃபெர்டிலைசர் அக்ரிகல்ச்சர் பேஸ்டு கம்பெனி. இந்த கம்பெனியில் பிசினஸ் மாடல் நல்லா தான் இருக்கு, ரெவன்யூலாம் நல்லா வருது
அப்படின்னாலும் இவங்களுடைய ப்ராஃபிட் மார்ஜின்ல ஒரு ஹியூஜ் ஹிட் இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இந்த கம்பெனியை பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஏன்னா விவசாயிகளுக்கு கம்மி விலையில இந்த ஃபெர்டிலைசர்ஸ் அந்த அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் போய் சேர்ந்தா அவங்களால அதிகமாக உற்பத்தி பண்ண முடியும். இந்த கம்பெனியோட ப்ராடக்ட்ஸோட பிரைஸை இவங்களே டிட்டர்மின் பண்ண முடியாது. கவர்மெண்ட் என்ன சொல்றாங்களோ அதுல தான் வித்தாகணும் இவங்க தள்ளப்படுறாங்க. இதனால இவங்க ப்ராஃபிட் மார்ஜின் ரொம்பவே அடிப்படலாம். பட் ஸ்டில் நான் இவங்களை ஒரு பொட்டன்ஷியல் வேல்யூபிள் கம்பெனியை தான் பார்க்குறேன். இவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் வேணும்னு சொன்னீங்கன்னா இவங்க இன்னுமே கொஞ்சம் அதிகமான ரிஸ்க் தான். காவேரி சீட் கம்பெனி லிமிடெட் இவங்க ஹைபிரிட் சீட்ஸ் பண்ணி விற்கிறாங்க. பட் ரெண்டுத்துலையுமே சேம் ப்ராப்ளம். கவர்மெண்டோட இன்டர்வென்ஷன் இருக்கிறதுனால ப்ராஃபிட் மார்ஜின் அடி வாங்கலாம். வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி 2 ஆனரபிள் மென்ஷன்ஸ். நம்பர் 1 யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. HDFC நம்ம லிஸ்ட்ல இருக்கு அப்படின்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவும் கண்டிப்பாக நம்ம லிஸ்ட்ல இருக்கும். இது ஆனரபிள் மென்ஷன்ஸ்ல போடுறதுக்கு ஒரே காரணம் இவங்க கவர்மெண்ட் கம்பெனிங்கிறதுனால தான். ரெண்டாவது கம்பெனி யாருன்னு பார்த்தீங்கன்னா ITC லிமிடெட். இதே நான் ஆனரபிள் மென்ஷன்ல போட்டிருக்கேன் அப்படின்னா இது ஒரு லாங் டர்முக்கு பை அண்ட் ஃபர்கெட் ஸ்டாக்ங்கிறது உங்க எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தையே திருப்பி சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு தான் நான் இதை ஆனரபிள் மென்ஷன்ஸ்ல போட்டுட்டேன். ஸோ வீடியோ ஸ்டார்டிங்லேயே நான் சொன்ன மாதிரி வேல்யூ ஒரு டைம்ங்கிறத நான் கீப் அப் பண்ணிட்டேன். நீங்களும் நம்ம சேனலை திருப்பி வேல்யூ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஸோ இந்த வீடியோவில் கிட்டத்தட்ட நான் ஒரு 12 ஸ்டாக்ஸ் பத்தி பேசியிருப்பேன். இதே மாதிரி இன்னும் பார்ட் 2 பார்ட் 3 நிறைய வீடியோஸ் இதுக்கு ஈஸியாக போடலாம். அதே மாதிரி நீங்க எந்த ஸ்டாக்கை பை அண்ட் ஃபர்கெட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கிறத கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஒருவேளை அது என்னோட லிஸ்ட்லயுமே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நான் ஷவுட் அவுட் தரேன் அடுத்த வீடியோல. பட் ஒரேடியா ஒரு லிஸ்ட்ல 10 கம்பெனியை போட்டு கமெண்ட் பண்ணாதீங்க. 1 by 1 ஸ்டாக்ஸை கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தட் அடுத்து வரவங்க அந்த ஸ்டாக்கை பார்த்தீங்கன்னா திருப்பி கமெண்ட் பண்ண தேவையில்லை. இந்த ஸ்டாக்ஸை தவிர இன்னுமே நிறைய ஸ்டாக்ஸ் என்னோட வாட்ச் லிஸ்ட் இருக்கு. அந்த ஸ்டாக்ஸ்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த மெனு கார்டு வீடியோ செக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்றேன். ஹேவ் அ கிரேட் டே. விக்னேஷ்.